சிம்மராசிக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் எந்த நாளில் பிறக்கப்படுது, ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் என்னன்றது இதுக்கு முன்னுக்கு நம்ம விரிவாக நம்ம பார்த்தோம். சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் கிடையாது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ராசிநாதனாக சூரிய பகவான் வராரு. ஆனால் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை சிம்ம ராசிக்கு 12வது பாவகன் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி விரயஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறார். அதுபோக தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை அஸ்தமனம் பண்ணி சூரிய பகவான் 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. 1ஆம் தேதியிலிருந்து 6-7 தேதி வரை தயவு செய்து ரொம்ப சூதானமாக இருங்க. ஏற்கனவே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுபோக சிம்ம ராசியாதிபதி சூரியன் சனி பகவானுடைய சாரத்தில் வேற இருக்கிறார். இது நமக்கு சாதகமான ஒரு பலன் தராது, பாதகமான பலனை கொடுத்துரும். வண்டி வாகனத்தில் போகும்போது சூதானமாக போங்க. முன்னாடி வர்றது மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, பின்னாடி வர்றது எப்படின்ட்டு கண்ணாடியில் பாருங்கள். திரும்பி பார்த்துக்கிடாதீங்க, கண்ணாடியில் பாருங்கள். கண்ணாடி வச்சு வண்டி ஓட்டுறவங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை. ஏன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய உடல் ஸ்தானாதிபதி சூரிய பகவானோட ஒரே டிகிரியில், அதாவது சனி பகவானுடைய சாரத்தில் தான் 2 பேருமே இருக்காங்க, சரியாக 104 டிகிரியில். அப்போ நமக்கு அஸ்தமனமாக இருக்கிறாரு உடலஸ்தானாதிபதி. அவர் அஸ்தமனத்திலிருந்து விடுபடுற வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. நான் சாகசம் பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் வண்டி வாகனத்தில் பண்ணாதீங்க. ஐயா, இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே போகலனாலும் பரவாயில்ல, யாரும் கேட்க மாட்டாங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடும். வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. கல்யாணத்துக்கு தேதி குறிக்கலாம்னு இருக்கேன், வேண்டாம், பொறுமையாக இருங்க. வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு செயல் செய்கிறதா இருந்தால் அந்த 7 தேதிக்கு மேற்கொண்டு செஞ்சுக்கிடுங்க. அந்த 7 தேதிக்குள்ளார செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதுபோக 7 தேதிக்கு மேற்கொண்டு 16ஆம் தேதி வரை பரவாயில்லையாக இருக்கும். அதாவது 5 கிலோமீட்டர் நடந்து ஒரு மரத்தடியில் உக்காந்தோம்னா எப்படி ஒரு 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 அமைதி கிடைக்குமோ, ஒரு சம்பு தண்ணி குடித்தோம்னா அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுமோ, அந்த மாதிரி 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பரவாயில்ல. ஆனாலும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரல பாருங்க. வந்த பாதையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். அந்த ஓய்வு கிடைக்கக்கூடியது ஆகஸ்ட் 7லிருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும். ஆகஸ்ட் 16க்கு மேலே சொல்கிறேன் பாருங்க, உங்கள் காட்டில் மழை தான். அஷ்டமச்சனியாவது 1ஆவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அந்த தருணத்தில் புதன் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் தான் இருப்பார். புதனாதித்ய யோகம் முதல்ல யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பீங்க. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கோபதாபங்கள் அதிகம்னு சொல்லுவாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? கோபம் வருதுன்னா அனாவசியமாக வராது, அத்தியாவசியத்துக்கு வரும். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகி சந்தோஷம் பிறக்கப்படும். வேலையே இல்லாமல் இருக்கிறேங்க, வேலை வாய்ப்பில் சங்கடம் என்ன, வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறேனுங்க, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன்.
வரவு எட்டனா செலவு பத்தனான்னு படம் வந்தது இல்லையா, அதை விட மோசமாக இல்லை இருக்குது எனக்கு. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு பலன் வரும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உழைப்புக்கேற்ற உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படும். ஒன்று சொல்லிக்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளார மட்டும் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்னதான் கோச்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தாலும் 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி சனி பகவான் 8வது பாவகத்தில் வக்கரத்தில் இருக்கிறாரு. பார்த்துக்கிடுங்க. எங்கேயோ போகிற மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தான்ற மாதிரி சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை மனைவி கிட்ட சொன்னீங்கன்னா, அப்படின்னா இத்தனை நாள் நான் உப்பு போடாமல் தான் சமைக்கிறேனா? ஏன் நான் உப்பு இல்லைன்றனமா சொன்னேன், அது எப்படி நீ சொல்லலாம்? அதாவது தொட்டதுக்கெல்லாம் சங்கடம். இது வந்து ஆண்களுக்கு மட்டும் சொல்லலை, அல்லது பெண்களுக்கு மட்டும் சொல்லலை. அதாவது ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் உள்ளே போகும்னு சொல்லுவாங்க. சிம்மராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் கேரண்டியாக வரும். கொஞ்சம் சூதானமாக இருங்க, அனுசரித்து போங்க. சரியா? அனுசரித்தாதான் தம்பதிகள். எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், 50 திட்டுறான், கம்மன் தலை குனிஞ்சு நம்ம கேட்டுட்டு வரோம். இது ஆணுக்கு அடங்குது, பொண்ணுக்கு அடங்குது. ஆனால் ஊரறிய உலகமே நாம தான் அப்படின்னு வர ஒரு மனைவிகிட்டையோ அல்லது கணவர்கிட்டையோ நம்ம ஈகோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இல்லையா? கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பலவிதமான அனுபவத்தை கொடுக்கும். பணம் வச்சு சாதிச்சு விடுவோம் கனவுல கூட நினச்சிக்கிடாதீங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 10,000 ரூபாய்க்கு உண்டான செலவு வரும். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 50,000 ரூபாய்க்கு உண்டான செலவு வரும். மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக தான் போகும். ஆனாலும் அத்தியாவசியமான செயல்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கேன், செய்யுங்க. ஒரு வீடு வாசல் வாங்கலாம்னு நினைக்கிறேன், கடன் பட்டாலும் பரவாயில்ல, செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு சில அத்தியாவசியமான செயல்கள் எல்லாம் தாராளமாக சிம்மராசியில் பிறந்தவங்க செய்யறதுக்கு இது தோதுவான மாதம் ஆகஸ்ட் மாதம். ஆக ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் முழுமையாக சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்க. ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் இது நடந்தது அல்லது நடக்கலைன்றது அனுபவித்து சொல்லுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.